ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட் வித் அகேஷ். நான் அகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பர்ஸ் நம்ம இன்புட் வாங்கிட்டு அதில் எது கிரேட்டஸ்ட் அப்படிங்கிறத எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ யூ கேன் கெட் ஆல் த அப்டேட்ஸ் இமீடியட்லி. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துக்க டுட்டோரியல்ஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பேசிக் ப்ராப்ளம் சால்விங் தேர்ட் வீடியோவில் இருக்கோம். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கும் போது ஃபஸ்ட் நம்ம 3 நம்பர் இன்புட் வாங்கணும், ரைட்? ஸோ லெட்ஸ் டேக் இன்புட். ஓகேங்களா, நான் இப்போ நம்1 அதாவது n1 வச்சுக்கணும். ஓகே ஓகே n1 ஓகே. இவன் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இன்புட் வாங்கும்போது என்ன பண்ணுவோம், இன்ட்டுங்கிற கீவேர்டு, அதுக்குள்ளே நம்ம இன்புட் வாங்குறதுக்கான கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம நம்பர் வாங்கணும், ஸோ யூஸ்லி இன்ட்டு கீவேர்டு. ஓகேங்களா, ஓகே. இப்போ இதுக்குள்ளே நம்ம மெசேஜ் பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, என்டர் நம்பர் 1. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறேன், இப்போ n2 n3க்கு நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுறேன், num2க்கும் num3க்கும் அதாவது n2 n3க்கும் நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இன்புட் வாங்குற அந்த ப்ராசஸ் நம்ம கரெக்டாக பண்ணியாச்சு, ரைட்? ஸோ இன்டர் கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் கேஸ் நம்பர் வாங்கணும். ஸோ இன்புட் யூஸ் பண்ணி இன்புட் வாங்கணும். நமக்கு தேவையான மெசேஜ் என்டர் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 நம்ம வாங்கியாச்சு. இப்போ 3 நம்பர் நம்ம வாங்கியாச்சு. ஓகேங்களா, இப்போ இது வாங்குறது பிரச்சனை இல்லை. எப்படி எது கிரேட்டஸ்ட் அப்படின்னு இப்போ இன்கேஸ் நான் இப்போ 2 நம்பர் வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன இருக்குது, இங்கே 5 இருக்குது, அப்புறம் 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் ஜஸ்ட் 2 நம்பர்ஸ். இப்போ இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 greater than 10 அப்படிங்கிற கண்டிஷன் செக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், 5 10ஓட கிரேட்டர் தான் செக் பண்ணணும். நமக்கு என்ன தெரியும், ஏன்னா 5 10ஓட கம்மி. ஸோ இது ஃபால்ஸு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ 10 தான் என்னது ட்ரூங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை வச்சு இஃபல்ஸ் வச்சு கண்டுபிடிச்சலாம். இட்ஸ் வெரி சிம்பிள், சிங்கிள் ஸ்டெப்பில். இது ஃபார் 1 நம்பர், சரி 2 நம்பர்ஸ்க்கு. இப்போ இது ஓகே, 3 நம்பர்ஸ்னால் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம இப்போ யூஸ் பண்ண ஸ்டெப்பு அப்படின்னு சொல்ல பாருங்க. இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே தான் இஃப் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் இதில் there will be more than one condition. ஸோ நம்ம இஃப், எலிஃப் அண்ட் எல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அது எப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு இஃப் நீங்கள் கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம கண்டிஷன் பண்ணுவோம். அந்த கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம ஒரு நம்பரை பெருசுன்னு கண்டுபிடிப்போம், கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கலாம். ஒரு நம்பர் எடுத்துகிட்டு அது என்ன பண்ணும், 2 நம்பரோடய கம்பேர் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு நம்பர் 3 நம்பரில் ஒரு நம்பர் இருக்கிறோம். அந்த நம்பர் மீதி ஃபஸ்ட்டு இன்னொரு நம்பரோட கம்பேர் பண்ணுறோம், அதோட பெருசாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பரோட கம்பேர் பண்ணுறோம், பெருசாக இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும், இது 3ல் அதுதான் இருக்கிறதுலே பெரிய நம்பராக இருக்கும். ஓகேங்களா, அதுதான் அந்த சிம்பிள் லாஜிக். இது உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு கோடாக சொல்கிறேன். இது உங்களுக்கு புரியலாம் கூட நான் திருப்பி இந்த இதை முடிச்சுட்டு ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன், இன்னும் கிளியராக புரியும். இப்போ ஒரு நம்பர் பெருசாக இருக்குன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். நம்ம n1 ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஒரு நம்பர் எப்போ பெருசாக இருக்குன்னா, அந்த 3 நம்பரில் ஃபஸ்ட்டு n2ஓட பெருசாக இருக்கணும். கரெக்டுங்களா, n2ஓட பெருசாக இருந்தால் மட்டும் போதுமா? கிடையாது. என்ன இருக்குது, இன்னொரு நம்பர் இருக்குது, n3 நம்பர் இருக்குது. அந்த n3ஓடவும் என்ன இருக்கணும், பெருசாக இருக்கணும். ஓகேங்களா, அப்படி இருந்தால் தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா அப்படி இருக்க பட்சத்தில் என்ன பண்ணோன்னா நம்ம ஜி அப்படிங்கிற வேரியபிள் வச்சுக்கலாம். இந்த ஜிஎன் கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் இப்போ இந்த n1 அப்படிங்கிற நம்பர் n2ஓட பெருசாக இருந்து n3ஓடவும் பெருசாக இருந்தால் அந்த n1 தான் கிரேட்டஸ்ட் நம்பர், அதில் போய் ஸ்டோர் ஆகணும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஏன் இங்கே அண்டு போட்டிருக்கோம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஏன் அண்டு போட்டிருக்கோன்னா, நமக்கு 3ல் பெரிய நம்பர் வேணும். அப்போ இப்போ n2ஓட பெருசாக இருந்தால் மட்டும் போதாது, n3ஓடவும் பெருசாக இருக்கணும். ஓகேங்களா, அண்டுன்னா என்னது, என்ன சொல்லியிருக்கேன், அண்டுனா ரெண்டுமே 2 A and B கோ டு ஷாப்னா ரெண்டுமே பிக்கு போயிருக்கணும் கடைக்கு. அதே மாதிரி தான் இதுவும் ட்ரூவாக இருக்கும், இதுவும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் n1 பெரிய நம்பர் இருக்க முடியும். அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம், அதில் அண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதுவே ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணால் ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே நமக்கு ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். ஸோ வி ஆர் யூஸிங் அண்ட். ஓகே,
நம்ம ஃபஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணியாச்சு. என்னது n1 வந்து n2ஓட பெருசாக இருக்குன்னே வச்சுப்போம். ஆனால் n1 வந்து n3ஓட பெருசாக இல்லை அப்படிங்கும் போது இப்போ இது வந்து ட்ரூ, இது 1ன்னு வச்சுப்போம், இது ஃபால்ஸ் 0. அப்போ 1 × 0 அப்படின்னா 0 தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ n1 பெரிய நம்பர் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிய வந்தோம். ஓகே, இப்போ n1 பெரிய நம்பர் இல்லை, அதுக்கடுத்து என்ன நம்பர் இருக்குது n2. இப்போ அதை செக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் வந்து n2 greater than n3 இருந்துச்சுன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும் n2வா இருக்கும். நம்ம மேலே மட்டும் ஏன் n1 வந்து n2ஓடையும் கம்பேர் பண்ணியிருக்கோம், n3ஓடையும் கம்பேர் பண்ணியிருக்கோம். பட் இங்கே வந்து ஏன் வெறும் n2 n3 மட்டும் தான் கம்பேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் கேட்குறது நல்ல கேள்வி. ஏன் நான் சொன்ன பாருங்க, n1 வந்து n2ஓட பெருசாக இருந்துச்சுன்னா கரெக்டுங்களா? அதாவது என்ன ஆகிருக்கும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து என்ன இருக்கும், இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டே எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். செகண்ட் ஸ்டெப்புக்கு வரவே வராது. ஃபஸ்ட் நம்பர் வந்து பெருசில் நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கே வரோம். நம்ம இந்த இடத்துல இங்கே வந்து திருப்பி அந்த போட்டு n2 > n1 போட்டாலும் தப்பு கிடையாது. பட் அது தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால்தான் நம்ம இங்கேயே வந்திருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு கொஞ்சம் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் வந்து ஓகே இப்போ n1ம் கிடையாது n2வும் கிடையாது, அப்போ மீதி என்ன தான் இருக்கும், கண்டிப்பாக என்ன இருக்கும், அது n3 தான் இருக்கும். ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் வில் பி n3. ஓகேங்களா? ஓகே, இப்போ லாஸ்ட் நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து print the greatest number is என்னது, எதுனா gn, அதாவது கிரேட்டஸ்ட் நம்பர் வேரியபிள் ஸ்டோர் பெரிய நம்பர் இருக்கணும். ரைட்டுங்களா? அதான் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு 8 தரேன். ஓகேங்களா? அகெயின் வந்து ஒரு 9 தரேன். இப்போ 5 தரேன். சரி, என்ன வருது, த கிரேட்டஸ்ட் நம்பர் இஸ் 9. ஓகே, இப்போ இந்த கோட் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் இன்னும் கரெக்டாக இருக்கும். நமக்கு நம்பர் 3 கிரேட்டஸ்ட் நம்பர் இருந்தால் இன்னும் ஈஸியாக விஷயம் மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்பர் வந்து தரேன் 8 தரேன். இல்லைங்களா? இதுக்கு வந்து 4 தரேன். இதுக்கு வந்து நான் 9 தரேன்னு வச்சுக்கோங்க. என்ன த கிரேட்டஸ்ட் நம்பர் இஸ் 9. ஓகேங்களா? இப்போ எப்படி வந்து இது எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு இப்போ கவுன்சிங்காக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம n1 இது இன்புட் வைக்கல, இன்புட் வாங்கி எல்லாத்துக்கும் தெரியும், பேசிக்காக நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த அல்காரிதம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நம்ம 3 நம்பர் தந்துருக்கோம். இப்போ இந்த 8 அப்படிங்கிறது n1லையும் 4 அப்படிங்கிறது n2லையும் 9 அப்படிங்கிறது n3லையும் ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் வந்து இந்த n1 இஸ் கிரேட்டர் தென் n2 பார்க்கும். n1 அப்படிங்கிறது 8, n2 வந்து 4. 8 greater than 4 கண்டிஷன் ட்ரூ. கரெக்டுங்களா? 8 வந்து பெரிய 4 பெருசு, அப்போ இங்கே வந்து 1, அதாவது கண்டிஷன் ட்ரூ. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இங்கே செக் பண்ணும், n1 greater than n3 8 greater than 9 கண்டிஷன் ட்ரூவா? இல்லை, ஃபால்ஸு. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ இங்கே ட்ரூவு, இங்கே ஃபால்ஸு. ஸோ ட்ரூ இன்ட்டு ஃபால்ஸ், அதாவது 1 × 0 என்னது 0 தான். அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸு. அப்போ நெக்ஸ்ட்டுக்கு போகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் வந்து இப்போ 1 இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, n1 இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. மீதி இருக்கிறது என்ன இருக்குது, n2 n3 இருக்குது. இப்போ நம்ம num2 என்ன தந்துருக்கோம், 4. என்ன பண்ணோம், 4 n2 வந்து n3 பெருசா, 4 greater than 9 பார்க்கும். பெருசாக இருக்கா, 4 greater than 9 கண்டிஷன் ட்ரூவா? தட்ஸ் ஃபால்ஸ். ஸோ இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் மீதி இருக்கிற ஒரே பாசிபிலிட்டி என்னது, அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் n3 மட்டும்தான் இருக்கும். ஸோ 9 மட்டும்தான் மீதி இருக்குது. ஸோ அதுதான் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர். ஓகேங்களா? இப்படி தான் இது வந்து ரெப்ரசன்ட் ஆகும். சிம்பிள். இன்னும் ஒரு சின்ன சிம்பிளாக உங்களுக்கு புரிய சொல்லணும்னா சூஸ் இப்போ இருக்குது இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதே எக்ஸாம்பிள் வரலாம். ஓகே, கொஞ்சம் பெரிய சர்க்கிள், மீடியமான சர்க்கிள். ஓகேங்களா? ஒரு குட்டி சர்க்கிள், கொஞ்சம் நல்லா பெரிய சர்க்கிள். இப்போ ஓகே,
இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து n1 இது n2 இந்த n3 வச்சுக்கலாம். என்ன ஓகே, இது வந்து என்னது, இது வந்து 8, இது 4, இது 9 அப்படி நம்ம சும்மா வச்சுக்கலாம். இப்போ சரி நம்ம பார்த்தோன்னே எப்படி கம்பேர் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இதோட பெருசாக இருக்கா, ஆமாம் பெருசாக இருக்குது, அப்போ இது பெருசு தான். நெக்ஸ்ட்டு இதோட பெருசாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அப்போ இது பெருசு கிடையாது. இப்போ இதை பார்ப்போம். இப்போ இது கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. மீதி இப்போ இந்த பால் இருக்குது, இப்போ இந்த பால் இதோட பெருசாக இருக்கா, இதோட பெருசாக இருக்கா, கண்டிப்பாக கிடையாது, அப்போ இதுவும் பெருசு கிடையாது. மீதி என்ன மட்டும்தான் இருக்குது, இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் பெரிய சைஸ் அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கலாம். அது இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு நம்ம கேஸ் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வச்சுப்போமே. இப்போ என்ன பண்ணலாம், ஓகே 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 சார் ஓகே. இப்போ இது வந்து என்ன பண்ணலாம், n1 வச்சுக்கலாம், இது n2, இது n3 வச்சுப்போம். இப்போ இந்த n1 அப்படிங்கிற சர்க்கிள் வந்து n2 பெருசாக செக் பண்ணுறோம், இல்லை ரைட்டுங்களா, ஏன்னா இது பெருசாக இருக்குது, குட்டியாக இருக்குது, இது இல்லை, இது ஃபஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸு. அடுத்து இது வந்து n3 பெருசாக இருக்குது, ஆமாம் பெருசாக இருக்குது, ஆனால் இதோட பெருசாக இல்லை. அப்போ இதோட பெருசாக இருந்தாலும் என்ன அர்த்தம், இது கண்டிப்பாக பெருசாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஒன்று ஃபால்ஸ்னாலும் அந்த இதில் ஃபால்ஸ் தான். நெக்ஸ்ட் பெரிய எடுத்து பார்ப்போம், n2 n1 பெருசாக ஆல்ரெடி ஃபஸ்ட் கண்டிஷன்லேயே பார்த்தாச்சு, அப்போ இது வாய்ப்பு இல்லை, இதை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு n3 n2 பெருசாக இருக்கா, ஆமாம் பெருசாக இருக்குது, அப்போ இதுதான் பிக்கெஸ்ட் சர்க்கிள் நம்ம வந்து முடிவு பண்ணுவோம். இதே மெத்தட் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணுறோம், we are finding. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரோக்ராம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, ஆகேஷ்.